மலேசியாவுக்குள் நுழைந்து 30 நாட்களுக்கும் மேற்போகாமல் தங்க விரும்பும் வெளிநாட்டவர்களுக்காக வரும் ஜனவரியில் ESP எனப்படும் இணையம் வாயிலான பயண அட்டையை குடிநுழைவுத்துறை அறிமுகப்படுத்த உள்ளது. இந்நடவடிக்கையானது குடிநுழைவுத்துறையை டிஜிட்டல் மயமாக்கும் முயற்சிகளில் ஒன்று என்பதோடு சேவை முகப்பிடங்களில் நெரிசலை குறைக்கும் நோக்கிலானது என உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். PLS எனப்படும் சமூக பயண அட்டை, PLIK எனப்படும் நீண்டகால பயண அட்டை போன்றவற்றுக்கு புதிதாக விண்ணப்பித்து அல்லது புதுப்பிக்கவோ மாற்றவோ விண்ணப்பித்து காத்திருக்கும் வெளிநாட்டவர்கள் இந்த ESP அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம். சாலை விபத்துகளில் சிக்கியவர்கள், இயற்கை பேரிடர்களில் பாதிக்கப்பட்டவர்கள், தவிர்க்க முடியாத இக்கட்டான சூழலில் சிக்கிய வெளிநாட்டவர்களுக்கும் அதற்கு விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் கூறினார். என்றாலும் உண்மையிலேயே தகுதி பெற்ற வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமே இந்த ESP வசதி கிடைப்பதை உறுதி செய்ய விண்ணப்பங்கள் அனைத்தும் துல்லியமாக பரிசீலிக்கப்படும். அதே சமயம் இணையம் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டாலும் பாதுகாப்பு விஷயத்தில் அனுசரணை போக்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என டத்தோஸ்ரீ சைஃபுடின் திட்டவட்டமாக கூறியுள்ளார்.